தான் பார்க்குறேன். ஆமா வெட்ட போறாருல பார்க்குறலாம் 10 வருஷத்துக்கு உங்க தாங்க அவங்க டெய்லியும் பார்த்துதாங்கிறாங்க. தம்பி அந்த ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேர் அனுப்புறேன். அடுத்து ரெடி பண்ணி அனுப்புறேன். இன்னொரு மீன் உள்ள இருக்கு. உங்க நீ கொடுத்த மீன் மாதிரியே நீங்க கொடுத்த மீன் மாதிரியே இன்னொன்று உள்ள இருக்கு. அதனால தான் அங்கே வச்சிருக்கேன். உள்ள குடல் தான் உள்ள குடல் தான் ஒரு மாதிரியா இருக்கு. மீன் தான் பக்காவா இருக்கும். என்னம்மா முட்டை? ஆமாம்மா 150. எனக்கு ஒரு சும்மா ஊற்ற கூடாது. அதுக்காக நான் வேணா அதிகமாக டைட்டாக வைக்க மாட்டேன். கவலைப்பட வாங்கிக்கணும். உங்களுக்கு வேண்டாம் என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் தானே 150 ரூபாய். சரிங்களா? நம்ம காசு கொடுத்து வாங்க. இல்லையா நம்மளாம் எடுக்க போகிறது கிடையாது. நான் கேட்டேன் எனக்கு தரல. என்ன கிடையாது தனியா வேணுமா? பின்னாடி பெரிய போர்ஷன் வந்து போட்டோ எடுக்க. ஐயோ போட்டோ எடுக்க ரெடியாக எடுத்துக்க. 2 போட்டோ எடுப்பாங்க. ஐயோ என்னடா மீன் உள்ளே இருந்தா அது ஓட்டுனா அது மாதிரி எடுக்க எங்கப்பா மீன் உருளையா இருக்குதா? கவர் இருக்கா? முரளி நீ அங்க நின்னுக்கிற அது கூட எடுக்காம வாங்க. கிலோ டெக்கில் இருக்குங்க. ஒன்றாவ மொத்தம் 250 ரூபா கொடுங்க. ஓ இருங்க. முதல்ல இந்த ஒரு மீன் போட்டோ கொடுத்துட்றேன். சரிங்களா? கையில் உசராடு இந்த தடவை எல்லாமே ரெடி. படம் எப்பயுமே கையிலே இருக்கணும். காதல மாட்டேன் ஃபேமிலி வச்சுக்கிறான். வெளியே எடுத்து வந்துடுவான். எனக்கு இப்போ போய் அடிக்கிட்டு இருந்தேன். காலையிலே எடுத்து வந்துடும். நைட்டு ஒரு 2 மணி நேரம் ஒன்றா போகுதா? ரொம்ப டயர்டாகிறீங்க. ரொம்ப டயர்டாக அளவு எழுதுங்க. பேச்சிலே தேர்ந்து அந்த மாம்சே ஆனால் லைட்டாக போய் பிடி போடுங்க. அப்படியே இது இருக்குது. கேளி அவர் புடிச்சு எல்லாத்தையும் நான் போயிட்டு உள்ள ஒரு புடிச்சுவாரு. பத்திரிக்கை வந்துடுவேண்ணா. 30 கிலோன்னு சொன்னாங்க. அதிகமாக இருக்கு. இந்த தண்ணி வர வெளியேதுடா. ஐயோ தண்ணி வருதுண்ணா. விடலண்ணா தண்ணி வருதுண்ணா. ஆமா தூக்கு. ஏன் வருது மாதிரி ஷெட்டில் இருந்து அவரும் 3 கிலோ நானும் 3 கிலோ. அவர் சிவகாட்சி இருந்தாரு. என்னை பற்றி தெரியாதா உனக்கு? நான் பெரிய போய் டமால் விட்டுடுவேன். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தண்ணி கடமோனோட வருதியாயோ? அதில் நிற்க முடியாது. இதில் இப்படி வந்து இதில் போகும். அது எவ்வளோ ஸ்பீடில் வரப்போ மட்டும் பாரு. ரொம்ப சாப்பிட்டான மீன் இது. மீன் கொஞ்சம் சாப்பிட்டா இருக்கும். இது இன்னொரு மீன் இருக்குது. கண்ணு பெருசா. இப்போ நீங்கள் ஒரு மீன் வந்து வாங்கும்போது இதே மாதிரி வாங்குமா? நீங்கள் போட்டோ பிடிச்சிங்களா? அதை ஒப்பிட்டு பாருங்க. எதுன்னு இது விட அது டேஸ்ட் கம்மி. இந்த சைஸ் இது நல்லா இருக்கும்.
இல்லையா தமிழ் தான்ப்பா நீ வேற அவர் யாரும் சொல்றாரு நீ போய் சொல்றாரு அவர் இந்திக்காரிலே வர மாட்டாரு எந்த இதுல வர மாட்டாரு அவரு முரளியண்ணா எதுலையும் சேர்த்துக்கிறியா நீ பண்ற நீ ஒண்டிதான் இப்படி சொல்லிக்கிற அவனை ஏன் சும்மா இருக்கிறனே சும்மா இருந்து காசு வாங்கி பாரியா என்ன எனக்கு போன் லாபம் என்ன வேணாலும் கேளு போன் லாபம் என்ன வேணாலும் கேளு போனோட வா நீ என்ன வேணாலும் கேளுண்ணா கேளு அடி நான் கம்முன்னு தான் இருப்பேனே போன் மட்டும் எடுத்துனா போதும் அதை கேட்கக்கூடாது தப்பு புரியுது ஆனால் புரியுது தான் வெட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா ரொம்ப சாப்பிட்டான மீன் மாற்றி வெட்டணும்னா குழப்பம் ஆகிடும் அதனால ஒரே பொறுமையாக வெட்டினா மாற்றி தள்ளிட்டு நீங்கள் தண்ணி விட வச்சுருங்க உங்களுக்காக வேண்டாம் பாரு உங்களுக்காக லைன் கொடுக்க பார்த்து பேசுகிறேன் ஏண்டா மாலை ஏய் சொல்லுங்க உனக்காக லைன் போட்டு கொடுத்துறியா பேசுறேன் லைன் போட்டு மலையில லைன் போட்டு கொடுத்தா மலையில நினைறேன்னு சொல்லி ரெயின் ரோடு குத்துறேன் மூஞ்சில் அடிபட்டு சொல்லிட்டு அந்த கருப்பு மறைக்கிறதுக்காக மருந்து மெடிக்கல்ல இருந்து வாங்க எவ்வளவு பண்றேன் நீ என்ன சொல்ற பத்தி அப்படி மெடிக்கல்ல வாங்கி கொடுத்தா போல பரவாயில்ல அந்த அந்த ஆயில்மெண்ட் எவ்வளவு தெரியுமா வெளியே கீழே 800 ரூபாய் அந்த ஆயில்மெண்ட் ரேட்டு அது இன்னும் காஸ்ட்லியா தான் கிளம்பு போவோம் அது போயிடும் 150 போவோம் ரொம்ப இன்னும் காஸ்ட்லி ரேட்ல தங்கச்சிக்கே